வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை ஒரு பொண்ணு ஒரு பையனோட வாழ்க்கையை மட்டும் இல்லாம ஒரு பொண்ணோடைய வாழ்க்கையும் எப்படியெல்லாம் அழிச்சிருக்கா அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஒரு அழகான கிராமத்துல ரவின்னு ஒரு பேருந்து ஓட்டுநர் இருந்தாரு. ரொம்ப நல்ல மனசுக்காரரு. அவரோட மனைவி பேர் மீனா. 2 குழந்தைகள் அவருக்கு இருந்தாங்க. ரவியும் மீனாவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ரவி மீனாவை ராணி மாதிரி பார்த்துக்கிட்டாரு. வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் குழந்தைகளோட விளையாடுவாரு, மனைவிக்காக பூ வாங்கிட்டு வருவாரு, குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனா எந்த வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாம இருக்காது இல்லையா? கொஞ்ச நாள் கழிச்சு ரவிக்கும் மீனாக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க சண்டை சின்ன சின்ன விஷயத்திற்காகவும் இப்படி தினமும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. மெல்ல மெல்ல அந்த வீட்டுல நிம்மதி போயிடுச்சு. ரவி ஓட்டுறது காலேஜ் பஸ். ஒரு நாள் பஸ் ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அவர் ரொம்ப சோகமா இருந்தாரு. அதை கவனிச்சு காலேஜ் பொண்ணுங்க, அண்ணா ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ரவி தன்னோட குடும்ப பிரச்சனைகளை எல்லாத்தையும் அந்த பெண்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. தினமும் பஸ்ல வர பெண்கள்கிட்ட என் வாழ்க்கை இப்படித்தான், என்னை யாரும் புரிஞ்சுக்கல, என்னை யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அவரோட சோக கதையை ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போதான் அந்த பஸ்ல புதுசா ஒரு பொண்ணு வர ஆரம்பிச்சா. அவ பேரு நிலா. முதல் நாள் பார்த்ததுல இருந்து ரவி அவளை கவனிக்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நாள்ல போன் கால்ஸ், மெசேஜ், நைட் சாட்ஸ், டீ ஷாப், மீட் அப் அப்படின்னு 2 பேரும் ஊர் சுத்த ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள்ல உங்களை யாரும் புரிஞ்சுக்கல, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்றான். ரவி முழுசா அவளை நம்ப ஆரம்பிச்சான். அவருக்கு தெரியல அது உண்மையான அன்பு இல்ல, அழிவுக்கான ஆரம்பம் அப்படின்னு. மெல்ல மெல்ல ரவி தன்னோட குடும்பத்தை கவனிக்கவே இல்லை. குழந்தைகள் காத்திருந்தாலும் வரமாட்டாரு, மனைவி பேசினாலும் கேட்க மாட்டாரு. ஒரு நாள் இரவு மீனா ரவியோட போனை பார்த்துட்டாங்க. அதுல இருந்த மெசேஜ், போட்டோஸ் அவங்களோட உலகத்தையே உடைச்சிருச்சு. இவ்வளவு நாள் நம்பிக்கைக்கு இதுதான் பரிசா அப்படின்னு கதறி அழுகுறாங்க. வீட்டுல பெரிய சண்டை. குழந்தைகள் பயந்து அழுதாங்க. ஆனா ரவிக்கு அப்பவும் நிலாதான் முக்கியம்னு நினைச்சாரு. இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மீனா குழந்தையோட வீட்டை விட்டு போயிட்டாங்க. பிறகு டைவர்ஸ்க்கும் அப்ளை பண்ணிட்டாங்க. குடும்பம் முழுசா பிரிஞ்சு போயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறமாவது ரவி திருந்துவாருன்னு பார்த்தா அதுவும் இல்ல. அவர் இன்னமும் நிலா பின்னாடியே சுத்திக்கிட்டே இருந்தாரு. ஆனா அந்த நிலா ரவியை உண்மையா காதலிக்கல. அவர்கிட்ட இருந்த பணத்துக்காகவும் அப்படி நடந்துக்கிட்டா. ஃபீஸ் கட்டணும், போன் வாங்கணும், எமர்ஜென்சின்னு சொல்லி சொல்லி ரவி கிட்ட இருந்து பணம் எல்லாம் வாங்கிட்டா. ரவி கூட யோசிக்கல. காதலின்னு நம்பி தன்னோட சேமிப்பெல்லாம் கொடுத்தாரு. ஒரு கட்டத்துல பைக் வித்தாரு, நகை அடகு வைத்தாரு. ஆனா கல்லூரி முடிஞ்ச உடனே ஒரு நாள் நிலா காணாம போயிட்டா. கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப், வீட்டுக்கு போனா லாக். அப்பதான் ரவிக்கு உண்மையா புரிஞ்சிச்சு, அவரு காதலிச்சது ஒரு மனிதர் இல்ல, ஒரு நடிப்பு. ஆனா அப்போ எல்லாமே கைய விட்டு போயிடுச்சு. குடும்பம் இல்ல, குழந்தைகள் இல்ல, பணம் இல்ல, நிம்மதி இல்ல. மழை பெய்யும் ஒரு இரவு ஒரு பேருந்து நிலையத்துல தனியா உட்கார்ந்துகிட்டு பழைய ஃபேமிலி போட்டோவை பார்த்துக்கிட்டு ரவி அழுதுகிட்டு இருந்தாரு. என்னை ஏமாத்தினவளை விட என்னை நம்பினவளை நான் ஏமாத்திட்டேன் அப்படின்னு கதறி அழுகிறாரு. இந்த கதையில இருந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன? கோபத்துல எடுத்த முடிவு வாழ்க்கைய அழிச்சு விடும். தற்காலிக ஆசைக்காக நிரந்தரமான உறவுகளை இழந்துடாதீங்க. சன் நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற எமோஷனல் ஸ்டோரிஸ், இதுல ரியல் லைஃப் கதைகள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த கதையை பற்றி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.